வணக்கம். இன்னைக்கு நாம வீடியோவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய கருணை அடிப்படையிலான வாரிசு பணி நியமனத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நூற்றுக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பணியின் போது உயிர் நீத்த அந்த தொழிலாளருடைய குடும்பங்கள் அவர்களுடைய வாரிசுகள் கருணை அடிப்படையில் வேலை கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் சீனியாரிட்டி அடிப்படையில் ஃபில்லப் பண்ணிட்டு வர்றாங்க. இப்படி ஃபில்லப் பண்ணால் அவங்களுக்கு எப்போ அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2045 அல்லது 2050 இந்த பீரியடில் தான் கிடைக்கும். இந்த ஸ்கீமை உருவாக்குறதுடைய நோக்கம் என்ன? பணியின் போது மரணமடைந்த தொழிலாளருடைய குடும்பத்திற்கு ஒரு நிவாரணமாக இருக்கணும். அது ஒரு சட்டப்படியான ஒரு பாதுகாப்புக்காகத்தான் இந்த ஸ்கீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இப்படி பணி நியமனம் பண்ணுறதுக்கே 15 வருஷம் 20 வருஷம் ஆனால் யாருக்குமே அதனால் பிரயோஜனம் இருக்காது. இதை தான் நீதியரசர் பட்டு தேவானந்த் அவர்கள் ஆதங்கத்தோடு பதிவு செஞ்சிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.